குயில் நெஞ்சுக்குரு வஞ்சி கொடி நான் தானையா தத்தித்தவளும் தங்கச்சமிழான் பொங்கி பெருகும் சங்கத்தமிழான் முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஹேர் அண்ட் மேக்கப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான vlog தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். நவராத்திரி கோலு எப்படி வச்சேன், இந்த 9 days எப்படி போச்சு அப்படின்னு தாங்க ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நவராத்திரிக்கு முத நாளே பார்த்துட்டிங்கன்னா கோலுவெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டோம். லாஸ்ட் இயர் வந்துட்டு 5 படி வச்சுருந்தாங்க. இந்த டைம் இந்த பெட்ரூம்லேயும் ரேக் அடிச்சிட்டோம், அந்த பெட்ரூம்லேயும் ரேக் அடிச்சிட்டோம். ஹால்லையுமே பார்த்துட்டிங்கன்னா இன்னும் 2 பெரிய பண்டல் பிரிக்காமல் வச்சுருக்கேன். ஒரு செட்டு சோஃபாவில் வந்து அடுக்கியிருக்கு, இன்னொரு செட்டு பார்த்துட்டிங்கன்னா டைனிங் டேபிள் மேலே அடுக்கியிருக்கு. ஸோ ஸ்பேஸ் பத்தாது அப்படின்னு தோணுச்சுங்க. சோஃபா வெளியில் போட்டால் மட்டுமே 5 படி வைக்க முடியும். மழை வேறு பெய்யுதுங்க. இங்கே நம்மளுக்கு எப்பயுமே பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் மழை இருக்காது, பக்கத்தில் மழை இருக்காது, ஆனால் நம்மளுக்கு மட்டும் மழை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம கேரளாவுக்கு ரொம்ப நியர்பையில் வந்துட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணுறப்போ தான் அங்கே மழை பெய்யாது, ஆனால் இங்கே நம்மளுக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கும். ஸோ வெளியிலையும் சோஃபாவை வந்து போட முடியல. அதனால் பார்த்துட்டிங்கன்னா 3 படி வந்து வச்சாச்சு. அண்ட் லாஸ்ட் இயர் வந்து நம்ம 5 படி வாங்கினது எல்லாமே ரேக்காக மாற்றிட்டோங்க. ஸோ இது வந்து போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். அரௌண்ட் 3800 வந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து சிறுசாக வைக்கலான்னு சொல்லி சின்ன படி தான் நான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் அம்மா சொன்னாங்க, இல்லை சைஸ் வந்து பெருசே இருக்கட்டும், பட் நம்ம ஹைட்டை மட்டும் கம்மி பண்ணிக்கலான்னு சொல்லி கொடுத்து மாற்றணும். முத நாள் 2400 கொடுத்தேன், அப்புறம் 800 கொடுத்தேங்க. ஸோ ஒரு சிலர் காஸ்ட்டுமே கேட்டிருந்தீங்க. எல்லா ஸ்டீல் ஹவுஸ்லேயுமே நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸ்டாண்ட் எங்கே வாங்கியிருந்தனும் கேட்டிருந்தீங்க. பொள்ளாச்சியில் ஸ்டீல் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு கடை இருந்ததுங்க, அங்கே வாங்கினோம். பட் 2வது போயிட்டு ஸ்டீல் ஹவுஸில் கேட்குறப்போது கொஞ்சம் விலை கம்மியாக சொன்னாங்க. இனி குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கா என்னன்னு தெரில. நான் அதுக்கும் பக்கத்தில் இருந்த கடையில் வாங்கினேங்க, பேர்லாம் வந்து நோட் பண்ணலை. ஸோ ரொம்ப சூப்பராக இதெல்லாம் தம்பி தான் செட் பண்ணி கொடுத்தான். அதனால நீங்கள் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. அவன் செட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீட்டாக தொடச்சிட்டு சாமி எடுத்து வைக்கிறக்க ஆரம்பித்தோம். ஒரு சாமியோட இன்னொரு சாமியை உரசாமல் பத்திரமா இருக்கிறதுக்காக நம்மளுக்கு ஆன்லைன்லாம் ஆர்டர் போட்டால் இந்த பேப்பர் வருங்க, அதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதில் இந்த மாதிரி வ்ராப் பண்ணி தான் ஒரு வருஷமே வந்துட்டு எடுத்து வைக்கிறது. எங்கள் வீட்டு சைடு பார்த்திங்கன்னா கொலு வைக்கிறதெல்லாம் வழக்கம் கிடையாது. ஆனால் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு வந்துட்டு அவங்க இதில் ஒரு சிலர் வந்து கொலு வைப்பாங்க. ஸோ இதை நான் கேஸ்ட் அப்படி நினச்சி வைக்கல, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் நான் வந்துட்டு பண்ணேன். ஏன்னா இதுவுமே ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, நீங்கள் கொலு வைக்கிறீங்கன்னா என்ன கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு நம்மளால் முடியும், உங்களுக்கு பண்ணுறக்கு ஆசை இருக்குது, உங்களால் மேனேஜ் பண்ண முடியும்னா தாராளமாக யார் வேணுனாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட வந்து ஒரு கருத்து. நாங்கள் பார்த்துட்டிங்கன்னா இன்டர் கேஸ்ட் மேரேஜ். எனக்கு நிஜமாக தெரியாதுங்க, கல்யாணம் ஆகும் வரைக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து என்ன கேஸ்ட் அப்படியெல்லாம் தெரியாது. நான் அவர்கிட்ட கேட்டதும் கிடையாது. இன்னுமே பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ரியாவுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கலை, ஸ்கூலில் சேர்த்துருக்கு வேறு அதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் அதை பற்றி யோசித்ததே வந்து கிடையாது. இதை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு. அப்புறம் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போட்ட போது அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. எனக்கெல்லாம் நிஜமாக நீங்கள் இந்த குலதெய்வ கோயில்னு சொன்னால் கூட எனக்கு கண்டுபிடிக்க தெரியாதுங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு எனக்கு வந்து தெரியலை. இட்ஸ் ஓகே. நான் வந்து அப்படி தான் பெருசாக அந்த கேஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரால அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லோரும் ஈக்குவல்னால் எதுவாக இருந்தால் என்ன அப்படிங்கிறது. எனக்கு யாராவது அந்த கொஷின் கேட்டாவே எனக்கு கோவம் வந்துடும், இதெல்லாம் எதுக்குடா கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. குட்டி தம்பி பார்த்துட்டிங்கன்னா டச்சுட் கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கிறதுனால என்னால் இந்த வேலைலாம் பார்க்க முடியுதுங்க. ஆனால் இந்த ரியா குட்டி தான் சரியான ரோஸ் பண்ணுது நம்மக்கிட்ட. அடியும் வாங்குது, திட்டவும் வாங்குது, ஆனால் க்யூட்டாகவும் பண்ணுது. அது அவங்க வந்து ஒரு புரியாத ஸ்டேஜில் வந்து இருக்காங்க. எப்படியோ மேனேஜ் பண்ணி கொண்டுட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேங்க. குட்டி தம்பி பார்த்துட்டிங்கன்னா குப்பரக்காய் விழுகிறதுக்கு ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. இடையில வேறு கை சூப்பவும் ட்ரை பண்ணுறாரா, டீவியேட் ஆகிடுறாரு. ஸோ அவர் குப்பரக்காய் விழுகிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்காவோட ரெடியாக விழுந்தா உடச்சிடலான்னு சொல்லி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா மேடம்க்கு பசியாயாச்சு. ரியா குட்டிக்கு கீழே வந்து கிச்சன்
சுத்தமாக செட் பண்ணலங்க. என்னை மன்னிச்சிருங்க, இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு சொல்லிட்டு. எனக்கு நிஜமாக டைமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு தாங்க சொல்லணும். டெய்லியும் தூங்குறக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1:00 2:00 போல் வந்துட்டு ஆயிடுது. அப்புறம் தம்பிக்கு ஃபீட் பண்ண, ரியா குட்டியை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு சரியாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணிட்டேனான்னு கேட்குறீங்க. வெயிட் லாஸ் ஆகியிருக்கேன். ஆனால் என்னென்னா இன்னும் வந்து எனக்கு பெல்லி மட்டும் இருக்குங்க. அது எனக்கு தெரியல, உங்களுக்கு ஏன் வீடியோஸில் பார்க்குற போது அது தெரிய மாட்டேங்குது. எனக்கெல்லாம் வீடியோ பார்த்தா நல்லா தெரியுது, வயிறு தெரியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. மித்தவங்களுக்கு பார்க்குற போது அது வந்து தெரியல போல் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நான் ப்ராப்பர் டயட் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறேன். ஒரு பேஜோட கொலாபில் இருக்குங்க, அது கூட வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து நெக்ஸ்ட் டே, நவராத்திரி டே 1 அன்றைக்கி எடுத்த விலாகுங்க. ரியா குட்டி மேலே அம்மா வீட்டில் தூங்கிக்கிறாங்க. நானும் குட்டி தம்பி எல்லாம் மட்டும் கீழே வந்துட்டு போயிடுவோம். இது காலையில் வந்ததுக்கப்புறம் அக்காவும் தம்பியும் கொஞ்சம் நேரம் அப்படி தான் மாறி மாறி கொஞ்சிப்பாங்க. ஸோ அப்போ எடுத்த கிளிப்பிங் தான். நான் வந்து கிளம்புறக்குள்ளார மேடம் வளையல் அடிக்க வச்சுருக்காங்க. இப்போ என்னென்னா அவங்களுக்கு ஒரு 2-3 வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு கடையில் விற்கிற மாதிரி நினச்சி அவள் அடிக்க வச்சுருக்கா. வளையல் கடை வச்சுருக்கேன், இன்றைக்கி நான் வளையல் விற்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ரியா பண்ணுறது ரொம்ப இனர்வேட்டிவாக யோசிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கூட வந்து யோசிக்க மாட்டோம். அதெல்லாம் பார்க்குற போது புள்ள அறிவாக இருக்குல்ல அப்படின்னு தோணும். ஆனால் சில நேரத்துக்கு நம்மளுக்கும் அதையும் தாண்டி கோவம் வரும். ஃபைனலி பார்த்துட்டிங்கன்னா கொலுவெல்லாம் செட் பண்ணியாச்சு. நம்ம வீட்டு கொலு பாருங்கள், எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா கொலுவில் தான் ரியாவோட பர்த்டே வந்துச்சு. இங்கே ஒன்றுமே பண்ண முடியலைங்க, எங்கே நின்று எங்கே கேக் வெட்டுறது. அதனால இந்த டைம் மேலே தான் வெட்டியிருந்தோம். அந்த வீடியோ கூட ஷேர் பண்ணியிருந்தேன். குட்டி தம்பிக்கெலாம் ட்ரெஸ்அப் பண்ணலையானா அவரை ஏங்க கஷ்டப்படுத்தணும், நம்ம தான் கிளம்புறோம். அவங்களாம் ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னால் கிளம்ப வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ரியா குட்டிக்கே நான் யோசித்து ஒரு ட்ரெஸ்லாம் பிளான் பண்ணி பண்ணுவேன். ஆனால் அவள் கடைசியாக அதை போடவே மாட்டாள். சரி, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரியா குட்டியுமே ஃபோர்ஸ் பண்ணிக்கல. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சாரீ தான். நம்ம ப்ரைஸ்க்கு யாருனாலையுமே கொடுக்க முடியாதுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி 1650க்கு கொடுக்குற சாரியை நம்ம வந்து 1350க்கு கொடுக்குறோங்க. இதுலேயே 700 ரேஞ்சிலையுமே சாரீ இருக்குது. அது நம்ம பேஜ்லேயுமே அவைலபிளாக இருக்குங்க. அதோட மெட்டீரியல் வேறு, இதோட மெட்டீரியல் வேறு. இது ரொம்ப நல்லாயிருக்குங்க, டபுள் டோனில் இருக்கும். பட் அந்த 700 மெட்டீரியல் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோவா இந்தளவுக்கு ஷைனிங் இருக்காது, சாஃப்டாக இருக்காது. அதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது, இதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஒரு சிலர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க 700 1350ன்னு. இல்லை, 1350 சாரி பார்த்துட்டிங்கன்னா 1650 வரைக்குமே மார்க்கெட்டில் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்துட்டு பண்ணுங்கள். இந்த சாரீ லைக் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பீப்புளுக்கு ரிசீவ் ஆகி அவ்வளோ நல்ல கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் இன்ஸ்டாவில் ஸ்டோரியாக போஸ்ட் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். இங்கே யூடியூப்பில் மட்டும் பார்க்குறவங்களுக்கு அது எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு தெரியல. மேபி வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் மாதிரி க்ரியேட் பண்ணி ரிவ்யூஸ் மட்டும் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்கேன். ஏன்னா யாராவது வாங்கணும்னு நினச்சா கூட அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்லன்னு சொல்லிட்டு. இது பார்த்துட்டிங்கன்னா டே 2 அன்றைக்கி எடுத்த வீடியோ. டே ஃபுல்லாக என்ன பண்ணேன்னா மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவேன், தம்பிக்கு மாறி மாறி ஃபீட் பண்ணுவேன், ரியா குட்டிக்கு சாப்பாடு ஊட்டுவேன். எனக்கு இப்படியே நேரம் சரியாக போயிடுதுங்க. அப்புறம் இடையில 1-2 ஷூட்ஸ் இருந்ததுன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெளியில் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் போனால் தான் எப்படி இதை நீ மேனேஜ் பண்ணுவேன்னு அம்மா கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கு இன்னும் பார்த்துட்டிங்கன்னா டைம் இருக்குது, ஒரு 7 to 8 months இருக்குது. அதை இப்போவே யோசிச்சேன்னா கண்டிப்பாக தூக்கம் சுத்தமாக இருக்காதுங்க, தூக்கமே வராது. அதனால் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுகிட்டே இருக்கேன், அதை பற்றி யோசிக்காமல். ஸோ அப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா பேச பேச பாதியில் கட் ஆகிருக்கு, அந்த என் பார்ட் வந்து இல்லை அப்படிங்கிறது நான் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஸோ இந்த வீடியோவில் மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி. உங்களோட கமெண்ட்ஸ் படிக்கிற போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் மோட்டிவேட்டிங்காகவும் ஃபீல் ஆகும். அது என்னன்னு தெரியலங்க, இந்த வீடியோ பேசுகிற போது அவ்வளோ சந்தோஷம், படப்படன்னு நினச்சதை பேசிட்டு ஒரு கேப்பே விடாமல். பேபிக்காக ஒரு சிலர் ப்ரே பண்ண சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பாக பண்ணியிருக்குங்க. நெக்ஸ்ட் இயர்க்குள்ளார உங்களுக்குமே சூப்பரான குட்டி பேபி வருவாங்க. இந்த மகேஸ்வரி காட்டன் சாரியில் நம்மக்கிட்ட வந்து 70+ கலர்ஸில் அவைலபிளாக இருக்குங்க. கட்டுறக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடுங்க பார்டரோட. எனக்கு டெய்லர்லாம் சரி அமையாததுனால நான் இருந்த ப்ளவுஸவே வச்சு நான் மிக்ஸ் அண்ட் மேஷ் பண்ணியிருக்கேங்க. இதில் ஒரு சாரிக்கு ப்ளவுஸ் தைக்க கொடுத்து 1 மாதம் ஆச்சு, இன்னும் என் கைக்கு வந்துட்டு வரல. நவராத்திரி பார்த்துட்டிங்கன்னா நேற்றோடு முடிஞ்சுது. இன்றைக்கி உங்ககிட்ட பேசுகிற போது இனி அடுத்து வந்து கொலுவை வந்து எடுத்து பேக் பண்ணிடுவோம். ஸோ எவ்ரி இயர் இந்த டேஸ்க்காக நான் காத்துட்ருப்பேங்க. இந்த டைம் எனக்கு ரியா குட்டிக்கு 2 நாளாக ஃபீவர்
ஃபீவரு. ஸோ அந்த ஒரு 3 நாளுமே பார்த்துட்டிங்கன்னா பெருசாக கிளம்பிட்டு பூஜை பண்ணல, கிளம்பாமல் சிம்பிளாக தான் பூஜை பண்ணியிருந்தேன். இப்போ 2 பேர்த்துக்குமே ஃபீவர் வந்து சரியாயிடுச்சுங்க. பிரசாதமெல்லாம் டெய்லி என்னால் என்னென்ன முடியுதோ சுண்டல், பாசிப்பயிறு, ஒரு நாள் பொங்கல், ஒரு நாள் பார்த்துட்டிங்கன்னா உளுந்து வடைன்னு சொல்லி சாமிக்கு படைச்சிருந்தேன். இப்படி தாங்க நான் மேனேஜ் பண்ணுறேன். சரிங்க, இந்த வீடியோ இங்கே நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர். பை.